PGTRB எஜுகேஷன் மெத்தடாலஜி 2003-2004 PGTRBயில் கேட்கப்பட்ட எஜுகேஷன் மெத்தடாலஜி வினாக்கள் மற்றும் அதற்கான விடைகள். First question, the organization which has played a greater role in the field of education and technology is. இதற்கான ஆப்ஷன்ஸ் FAO அதாவது ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன், UNO யுனைடெட் நேஷனல் ஆர்கனைசேஷன், UNESCO United Nations Educational, Scientific and Culture Organization, UNICEF United National International Children's Emergency Fund. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி யுனெஸ்கோ அதாவது யுனைடெட் நேஷனல் எஜுகேஷனல் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சர் ஆர்கனைசேஷன். Next question, instrumental condition in learning was put forth by. அதாவது கருவிசார் ஆக்க நிலையுறுத்தத்தை வலியுறுத்தினது யாருன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆப்ஷன் பாவ்லோவ், டோல்மேன், ஸ்கின்னர், ஹல். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி ஸ்கின்னர். கருவிசார் ஆக்க நிலையுறுத்தத்தை பயன்படுத்தியது ஸ்கின்னர். நெக்ஸ்ட் கொஷின், கிரியேட்டிவிட்டி அமாங் சில்ட்ரன் கேன் பி என்கரேஜ்டு பை. இதற்கான ஆப்ஷன் கன்வர்ஜென்ட் திங்கிங், ரீசனிங், டைவர்ஜென்ட் திங்கிங், இமேஜினேஷன். கிரியேட்டிவிட்டி அதாவது ஆக்கத்திறன் குழந்தைகளுக்கு எதை வளர்க்க பயன்படுகிறது? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி டைவர்ஜென்ட் திங்கிங் அதாவது விரி சிந்தனை. நெக்ஸ்ட் கொஸ்டின், என்ரிச்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் ஆர் இன்ட்ரடியூஸ்டு ஃபார் ஆவரேஜ் சில்ட்ரன், பிலோ ஆவரேஜ் சில்ட்ரன், கிஃப்டட் சில்ட்ரன், ஹேண்டிகேப்டு சில்ட்ரன். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி கிஃப்டட் சில்ட்ரன். இப்போ என்ரிச்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து யாருக்கு அறிமுகப்படுத்துவாங்க அப்படின்னா மீத்திறன் மிக்க மாணவர்களுக்கு தான் அறிமுகப்படுத்துவாங்க. நெக்ஸ்ட் கொஷின், ஒன் ஆஃப் த ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்ஸ் இஸ். அதாவது கீழ்கண்டவற்றுள் புறத்தேற்ற நுண்முறை எதுன்னு கேட்குறாங்க. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி டேட். டேட் மீன்ஸ் டேட்டோடைய அப்ரிவேஷன் தியோமெட்ரிக் அப்ரிசியேஷன் டெஸ்ட், அதாவது பொருள் இணைத்தறி சோதனை. இதை யார் கண்டுபிடிச்சான்னு பார்த்தீங்கன்னா முர்ரே அண்டு மார்கன். இந்த பொருள் இணைத்தறி சோதனை எதற்கு பயன்படுகிறது அப்படின்னா ஆளுமையை அளவிடுவதற்கு பயன்படுகிறது. அப்போ டேட் என்று சொல்லக்கூடிய தியோமெட்ரிக் அப்ரிசியேஷன் டெஸ்ட் தான் ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்ஸ் அதாவது புறத்தேற்ற நுண்முறை. Next question, a teaching approach that permits a child to prepare at his own pace under the guidance of the teacher is called individually guided education, individually prescribed instruction, program learning, individualized instruction. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி ப்ரோக்ராம் லேர்னிங். நெக்ஸ்ட் கொஷின், த கான்செப்ட் ஆஃப் ஃப்ளோட்டிங் யூனிவர்சிட்டி வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன். அதாவது மிதக்கும் பல்கலைக்கழகத்தை அறிமுகப்படுத்திய நாடு எது அப்படின்னு கேட்குறாங்க. இதற்கான ஆப்ஷன் UK யுனைடெட் கிங்டம், கனடா, USA யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, ஃப்ரான்ஸ். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி USA. Next question, the concept of school complex was put
forwarded by Kothari Commission, A.L. Mudaliar Commission, Tarachand Committee, Education Commission. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கோத்தாரி கமிஷன். நெக்ஸ்ட் கொஷின், ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷன் கேன் பி மெஷர்டு பை த இன்ஸ்ட்ருமெண்ட் கால்டு. அதாவது கவன வீச்சை அளந்தறியக்கூடிய கருவியின் பெயர் என்ன? குரோனோஸ்கோப், பெரிமீட்டர், டாசிஸ்டாஸ்கோப், எர்கோகிராப். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, டாசிஸ்டாஸ்கோப். நெக்ஸ்ட் கொஷின், the number of approaches in functional literacy program is 4, 2, 3, 5. இதற்கான ஆப்ஷன் சி, 3. Next question, the committee which recommended to the government providing pre-primary education in India was Stanley's Dispatch, Wood's Dispatch, Sargent Report, Kothari Commission Report. ப்ரீ-பிரைமரி எஜுகேஷனுக்கு ரெக்கமெண்ட் பண்ண கமிட்டி என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, சார்ஜென்ட் ரிப்போர்ட். நெக்ஸ்ட் கொஷின், த மதர் தெரசா உமன்ஸ் யூனிவர்சிட்டி வாஸ் ஸ்டார்டட் இன் தமிழ்நாடு இன் த இயர். மதர் தெரசா பெண்கள் பல்கலைக்கழகம் தமிழ்நாட்டில் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1978, 1980, 1984, 1985. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, 1984. மதர் தெரசா மகளிர் பல்கலைக்கழகம் தமிழ்நாட்டில் கொடைக்கானலில் 1984 தொடங்கப்பட்டது. நெக்ஸ்ட் கொஷின், த மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் DPEP is to promote. இதுக்கான ஆப்ஷன் ஹையர் எஜுகேஷன், செகண்டரி எஜுகேஷன், பிரைமரி எஜுகேஷன், ப்ரீ பிரைமரி எஜுகேஷன். DPEP அதனுடைய அப்ரிவேஷன் டிஸ்ட்ரிக்ட் பிரைமரி எஜுகேஷன் ப்ரோக்ராம். இப்போ DPEP எதை பற்றி சொல்லுகிறதுனா பிரைமரி எஜுகேஷன். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, பிரைமரி எஜுகேஷன். நெக்ஸ்ட் கொஷின், இன் தமிழ்நாடு த மோஸ்ட் ரீசென்ட்லி எஸ்டாப்ளிஷ்டு யூனிவர்சிட்டி இஸ். இது தமிழ்நாட்டில் ரீசெண்டாக துவங்கப்பட்ட பல்கலைக்கழகம் எதுன்னு கேட்குறாங்க. இந்த கொஷின் 2003-04 கேட்கப்பட்ட கொஷின்ங்கிறதால அப்போதைக்கு எந்த யூனிவர்சிட்டி வந்து ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது கொஷினு. இப்போ இதற்கான ஆப்ஷன் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம், பெரியார் பல்கலைக்கழகம், வள்ளுவர் பல்கலைக்கழகம், அழகப்பா பல்கலைக்கழகம். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, திருவள்ளூர் யூனிவர்சிட்டி. திருவள்ளூர் பல்கலைக்கழகம் 2002 வேலூரில் அப்போதைக்கு ரீசெண்டாக துவங்கப்பட்ட பல்கலைக்கழகம் ஆகும். நெக்ஸ்ட் கொஷின், செல்ஃப் ஆக்டிவிட்டி, கிரியேட்டிவ்னஸ் அண்ட் சோஷியல் பார்ட்டிசிபேஷன் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் kindergarten, Montessori education, science education, social education. So இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, kindergarten education. Next question, the main objective of Navodaya schools: to educate slow learners, to educate delinquents, to educate gifted children, to educate handicapped children.
இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, டு எஜுகேட் கிஃப்டட் சில்ட்ரன். Next question, the term intelligence was first introduced by. நுண்ணறிவு என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் யார்? இதற்கான ஆப்ஷன் மாலின், வெக்ஸ்லர், பினே, ராவன். இதற்கான ஆன்சர் பினே. நுண்ணறிவு என்ற வார்த்தையை முதலில் அறிமுகப்படுத்தியவர் அல்லது பயன்படுத்தியவர் ஆல்பிரட் பினே. Next question, Operation Blackboard is a scheme to improve. கரும்பலகை திட்டம் எந்த பள்ளிகளை உயர்த்துவதற்காக கொண்டு வரப்பட்டது? இதற்கான ஆப்ஷன் மொபைல் ஸ்கூல்ஸ், பிரைமரி ஸ்கூல்ஸ், அங்கன்வாடி ஸ்கூல்ஸ், சைனிக் ஸ்கூல்ஸ். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, பிரைமரி ஸ்கூல்ஸ். கரும்பலகை திட்டம் துவக்க பள்ளிகளை மேம்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம். நெக்ஸ்ட் கொஸ்டின், த மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் இந்தியன் எஜுகேஷன் இஸ். ஃப்ராட்டர்னிட்டி, லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, சோசியபிலிட்டி. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, ஈக்குவாலிட்டி. Next question, the non-test technique is meant for. Aptitude, intelligence, interview, interest. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, இன்டர்வியூ. Next question, national policy on education was recommended in the year. தேசிய கல்விக் கொள்கை கொண்டு வரப்பட்ட ஆண்டு. இதுக்கான ஆப்ஷன் 1966, 1986, 1996, 1956. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, 1986. நெக்ஸ்ட் கொஸ்டின், நான் ஃபார்மல் எஜுகேஷன் இஸ் நோன் அஸ். அதாவது முறைசாரா கல்வி என்பது. இதுக்கான ஆப்ஷன் பிரைமரி எஜுகேஷன், சோஷியல் எஜுகேஷன், adult education, special education. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, adult education. ஸோ நான் ஃபார்மல் எஜுகேஷன் இஸ் நோன் அஸ் adult education. முறைசாரா கல்வி என்பது ஒரு வயது வந்தோர் கல்வி. நெக்ஸ்ட் கொஸ்டின், காந்தியன் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் ரெஃபர்ஸ் டு. இன்ஃபார்மல் எஜுகேஷன், நான் ஃபார்மல் எஜுகேஷன், பேசிக் எஜுகேஷன், டிஸ்டன்ஸ் எஜுகேஷன். காந்திஜியினுடைய கல்வி தத்துவங்களில் அடிப்படையானது எதுன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, பேசிக் எஜுகேஷன், அடிப்படை கல்வி. Next question, the group which recommended socially useful productive work to be introduced in the school curriculum as a compulsory subject was. சமூக பயனுள்ள ஆக்கத்திறன் என்ற கருத்தை கலைத்திட்டத்தில் கட்டாயமாக கொண்டு வர வேண்டும் என்று சொன்ன கமிட்டி என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆப்ஷன் தாராச்சந்த் கமிட்டி, ஏஎல் முதலியார் கமிஷன், கோத்தாரி கமிஷன், ஈஸ்வரிபாய் பட்டேல் எஜுகேஷன் ரிவ்யூ கமிட்டி. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, கோத்தாரி கமிஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின், த ஆசிரமம் ஸ்கூல் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு பை. ஆசிரம பள்ளியை அறிமுகப்படுத்தியவர் யார்? ரவீந்திரநாத் தாகூர், காந்திஜி, அரபிந்தோ, ஜே கிருஷ்ணமூர்த்தி. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, அரபிந்தோ. ஆசிரம பள்ளியை தொடங்கியவர் அரபிந்தோ.